ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் இந்த மாதிரி டேரெக்டான சில எஸ்ஐ யூனிட்லேருந்து வரக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதில் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கணும். அதுதான் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர வேண்டியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேட்ரி இல்லைன்னா சுவிட்ச் போர்டு தான். அங்கே என்ன சொல்லுவோம்? 1.5 வோல்டேஜ் பேட்ரி, 230 வோல்டேஜ் கரண்ட்டு இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது இந்த வோல்டேஜ் தான் இதோட வோல்ட். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். கூலும் அப்படின்றது வந்து உங்களுக்கு மின்னூட்டம், அதாவது சார்ஜுக்கு வரக்கூடிய யூனிட். இப்போ வந்து டெஸ்லா பார்த்தீங்க அப்படின்னா அது என்னதுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வரக்கூடியது. ஆம்பியர்ன்றது உங்களுக்கு தெரியும், கரண்ட்டுக்கு வரக்கூடியது. கரண்டோட யூனிட் ஆம்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்வெர்ட் 0.5 லைட் இயர்ஸ் டு பார்செக்ஸ். 0.5 ஒளி ஆண்டுகளை பார்செக்குகளாக மாற்றவும்னு கேட்குறாங்க. இந்த லைட் இயர்ஸ், பார்செக்ஸ் இப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் இந்த லைட் இயர்ஸு, இந்த பார்செக்ஸ்லாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 பார்செக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3.26 லைட் இயர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டீட்டெயில் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 0.5 லைட் இயர்ஸ்க்கு எவ்வளோ பார்செக்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எனக்கு வந்து 3.26 லைட் இயருக்கு தான் எவ்வளோ பார்செக், 1 பார்செக்னு தெரியுது. அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 3.26 ரெண்டு சைடும் டிவைட் பண்ணுறேன். இந்த சைடு எனக்கு 1 லைட் இயர்னு தெரிஞ்சிடும். இந்த சைடு 1/3.26ன்னு இருக்கும். சரி, இப்போ நமக்கு தேவை என்ன? 0.5 லைட் இயர்ஸ்க்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 0.5 ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0.5 லைட் இயர்ஸ். அப்போ இந்த சைடு என்ன வரும்? 1 × 0.5 டிவைடட் பை 3.26 பார்செக் அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்குமா? அப்பெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 1 டிஜிட் தள்ளி வரணும். அப்போ மேலே வந்து 1 டிஜிட் தள்ளி வரணும், கீழே வந்து 2 டிஜிட் தள்ளி வரணும். ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. மேலே 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட்க்கு தள்ளி வந்துடும், இன்னொரு டிஜிட்க்கு ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 326 அப்படின்னு இருக்கும். இப்போது 50 டிவைடட் பை 326 போட்டிங்கன்னா 0.153 அப்படின்னு உங்களுக்கு வேல்யூஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் பார்செக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்கள், எங்கே வந்து உங்களுக்கு 0.153 இருக்குன்னு பாருங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்டு ஹீட் எனர்ஜி? பரிமாற்றப்பட்ட வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம், ஹீட் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனேயே கெல்வின் அப்படின்ற ஆப்ஷனை போய் சூஸ் பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா கெல்வின் அப்படின்றது உங்களுக்கு டெம்பரேச்சரோட யூனிட். ஆனால் இங்கே கேட்டுக்கிறது வெப்ப ஆற்றல், ஹீட் எனர்ஜி. இது வெப்ப ஆற்றலாக இருந்தாலும் சரி, இல்லை இயக்க ஆற்றலாக இருந்தாலும் சரி, ஆற்றல் அப்படின்னு வந்துட்டாலே அதோட எஸ்ஐ அலகு வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான். அதுதான் இந்த ஜூல் அப்படின்றது. ஆப்ஷன் டி அதனால் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ஆம்பியர்ன்றது என்னது? கரண்ட்டோட யூனிட்டு. கிலோவாட் அப்படின்றது உங்களுக்கு பவரோட யூனிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 100 மைக்ரோகிராம்ஸ் டு மில்லிகிராம்ஸ். 100 மைக்ரோகிராம்களை மில்லிகிராம்களாக மாற்றவும்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கிலோகிராம் இருக்கும். கிலோகிராமுக்கு அப்புறம் கிலோகிராம் வந்து கிராமுக்கு வரும். கிராம்லேருந்து என்ன ஆகும்? 1 கிராம்ன்றது 1000 மில்லிகிராம்னு இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க? மைக்ரோகிராம்னு கேட்குறாங்க. அப்போ மில்லிகிராமுக்கு அடுத்து இப்போ 1 மில்லிகிராம்ன்றது என்னவா இருக்கும்? 1000 மைக்ரோகிராமாக இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணும்? அப்படியே கீழே அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 100 மைக்ரோகிராம்ஸ் கொடுத்துட்டு மில்லிகிராம்ஸ்க்கு மாற்றுங்க அப்படின்னு எடுத்துருக்காங்க. சரி, எழுதுங்க.
மில்லிகிராம் டு மைக்ரோகிராமு நமக்கு தெரியும். 1 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மைக்ரோகிராம் அப்படின்னு தெரியும். இப்போ எனக்கு வந்து இந்த சைடு 100 வேணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இந்த சைடும் நான் 10ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு ரைட் சைடு 100 மைக்ரோகிராமுக்கு கிடச்சிரும். இங்கேயும் 100 மைக்ரோகிராம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 1/, இங்கே 10 இருக்கா, 10 1/10 இருக்குன்னா 0.1 ஒரு டிஜிட் தள்ளி வரும். அப்போ எனக்கு 0.1 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 100 மைக்ரோகிராம்னு கிடைக்கும். இப்போ 0.1 மில்லிகிராம்ன்றது எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும், 10⁻⁻6ன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து கிலோக்கு 10⁻3, மெகாக்கு 10⁻6, ஜிகாக்கு 10⁻9 இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து மைக்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா 10⁻6ன்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் மில்லின்னு பார்த்தீங்கன்னா 10⁻3 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த 1000. 10⁻6 10⁻3 நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்ன, 1000. மைக்ரோ டு மில்லி போகும்போது இது மைக்ரோ, இது மில்லி. மைக்ரோலேருந்து மில்லி போகும்போது என்ன ஆகுது, இந்த 3 ஸ்தானம் புள்ளி வைக்கணும் அப்படின்றது தெரியுது. இங்க 100ல் வந்துட்டு உங்களுக்கு அப்போ 3 ஸ்தானம் புள்ளி வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஏன்னா 100 தானே சொல்லியிருக்காங்க, 100.0 3 டிஜிட் தள்ளி வச்சிங்கன்னா 1 2 3 என்ன ஆகும், 0.1 மில்லிகிராம் அப்படின்னு கிடச்சிரும். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டைப் 1 அண்ட் டைப் 2 சால்விங் மெத்தட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ யூனிட் ஆஃப் மொமெண்டம். பின்வரும் நோற்றில் எது உந்தத்தின் அலகுன்னு கேட்குறாங்க. சரி, மொமெண்டமோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இதுதான் உங்களுக்கு மொமெண்டமோட ஃபார்முலா. இப்போ வந்து வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ மாஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிலோகிராம் போடுவீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது டிஸ்டன்ஸுக்கு என்ன போடுவீங்க, மீட்டர் சொல் போடுவீங்க. டைமுக்கு செகண்ட் போடுவீங்க. இந்த செகண்ட்ன்றது மேலே வரும்போது செகண்ட் பவர் -1 ஆகிடும். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1ன்றது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ இந்த நியூட்டன் மீட்டர் அப்படின்னு ஆப்ஷன் ஏல இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒர்க்கு அல்லது திருப்பு விசை, அதாவது டார்க்குக்கான யூனிட். இப்போ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்றது உங்களுக்கு ஃபோர்ஸ் அல்லது நியூட்டனோட யூனிட். கிலோகிராம் மீட்டர் பவர் -2 அப்படின்றது இது வந்து உங்களுக்கு பரப்படர்த்திக்கான யூனிட், சர்ஃபேஸ் டென்சிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்குறாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம் அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு மேரி கியூரி தான் ஞாபகம் வருவாங்க. அதனால அவசரப்பட்டு தப்பான ஆன்சர் போட்டுருவாங்க. நீங்கள் கேள்வியில் கதிரியக்கத்தோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. பொதுவாக கதிரியக்கத்தை அளக்க கியூரி, ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு நிறைய அலகுகள் இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கிட்ட எஸ்ஐ அலகுன்னு பார்த்தீங்கன்னா அது பெக்கரல். ஏன்னா ஹென்ரி பெக்கரல் தான் கதிரியக்கத்தை முதல்ல இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை முதல்ல கண்டுபிடிச்சவர். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க, கியூரி இதுவும் கதிரியக்கத்தோட அலகு தான், ஆனால் இது வந்து எஸ்ஐ அலகு கிடையாது. இந்த ரேட் அண்ட் கிரே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டும் கதிரியக்கம் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டினால உறிஞ்சப்பட்ட அளவு, அப்சார்வ்டு டோஸை அளக்க பயன்படுத்தக்கூடியது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஸ்பீட், வேகத்தின் பரிமாண சூத்திரம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம எப்போவுமே வந்து டைமென்ஷனல் ஃபார்முலாவை எம் எல் டி, இங்கே பார்த்தீங்கன்னா எம்எல்டி தான் இருக்கு, இந்த ஃபார்மெட்டில் தான் சொல்லணும். இங்கே வந்து எம்ன்றது வந்து உங்களுக்கு மாஸ், எல்ன்றது உங்களுக்கு லென்த்து நீளம், மாஸ்ன்றது நிறை, டீன்றது உங்களுக்கு டைம் காலம். இப்போ வேகம் ஸ்பீடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இந்த எம்எல்டி ஃபார்மெட்ல எழுதணும். டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம், லென்த்தால இது பண்ணுவோம். அப்போ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்லுன்னு போட்டுக்கிறேன், டைமை டீன்னு போட்டுக்கிறேன். இப்போ எல் பை டி அப்படின்னு இருக்கா, அந்த டீயை மேலே எடுத்துகிட்டு வந்தேன்னா எல் டி பவர் -1ன்னு போட்டுக்கலாமா. இப்போ நான் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன், எல்டி பவர் -1ன்னு இல்லை, எம்மும் சேர்ந்து தான் வந்திருக்குது. அப்போது எம் பவர் 0ன்னு போட்டுக்கலாமா. எம் பவர் 0ஓட வேல்யூ என்ன, எனிதிங் பவர் நம்பர் 0 அதோட வேல்யூ 1. 1 இன்ட்டு எல் இன்ட்டு டி பவர் -1 எல்டி பவர் -1 தானே. அப்போ எம் பவர் 0 இருந்தாலும் இல்லைன்னாலும் 1 தான். ஆனால் ஆப்ஷனில் எம் பவர் 0ன்னு கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எம் பவர் 0 எல்டி பவர் -1ன்னு ஆப்ஷன் பியில் இருக்குது, நம்ம ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். கரெக்டா. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸை தான் சொல்ல போகிறீங்க. டிஸ்டன்ஸ் எதில் சொல்லுவீங்க, லென்த்தில் சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், லென்த்து போட்டுக்கலாம், டைமுக்கு டி போட்டுக்கலாம். இதுவும் உங்களுக்கு டி மேலே வரும்போது எல் டி பவர் -1ன்னு வரும். இந்த இடத்துலையும் நமக்கு எம்மோட வேல்யூ இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எம் பவர் 0ன்னு போட்டுட்டு எல் டி பவர் -1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுது, டைமென்ஷனல் ஃபார்முலா ஒன்றா தான் இருக்குது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் யூனிட் இஸ் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தத்தை அளக்க எந்த அலகு பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த அழுத்தத்தோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் பாஸ்கல் அப்படின்றது தான். ஆனால் வளிமண்டல அழுத்தத்தை அளக்குறப்போ நடைமுறையில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அலகுன்னு பார்த்தீங்கன்னா அது பார். இது வந்து உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய இந்த நியூஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், இந்த வாட் அப்படின்றது உங்களுக்கு பவரோட யூனிட்டு, ஜூலுன்றது உங்களுக்கு எனர்ஜியோட யூனிட்டு, இந்த பாஸ்கல் அப்படின்றது உங்களுக்கு அழுத்தத்தோட பொதுவான அலகு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வளிமண்டல அழுத்தம், அதாவது இந்த அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார் தான் சூஸ் பண்ணணும். ஒரு பார் அப்படின்றது கிட்டத்தட்ட வளிமண்டல அழுத்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாரோமீட்டர். அந்த பேர்லேயே இந்த பார்னு இருக்கு பாருங்க, இதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, இந்த பார்ன்ற ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the distance covered by a particle in a time t is given by s is equal to at plus bt square where a and b are two constant. The dimensional formula of b is, t என்ற நேரத்தில் ஒரு துகள் கடக்கும் தூரம் s is equal to at plus bt square என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு a மற்றும் b என்பன இரு மாறிலிகள். b இன் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈக்குவேஷனில் ப்ளஸ் இல்லைனா மைனஸ் பண்ணுற ரெண்டு விஷயமும் ஒரே யூனிட்டில் தான் இருக்கணும். அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த தூரம் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும். சரி, இப்போ வந்து நம்ம பி இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ என்ன வரும், எஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கணும். இதுதான் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி சொல்லுது. எஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏடியும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு பி தான் வேணும். ஏன்னா அவங்க பியோட டைமென்ஷனல் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பி இந்த பக்கம் வச்சுக்கிறேன்,
டி ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எஸ் பை டி ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டைமென்ஷனல் எழுதலாமா? எஸ்ன்றது உங்களுக்கு தூரம், டிஸ்டன்ஸ் நம்ம இதால் இது பண்ணுவோம், லென்த்தால் இது பண்ணுவோம். அப்போ எல்லுன்னு போட்டுக்கிறேன். டைமுக்கு டீன்னு போடுவோம். அப்போ டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த டி ஸ்கொயரை மேலே எடுத்து வந்தீங்கன்னா எல் டி பவர் -2ன்னு கிடைக்கும். இங்கே மாஸோட வேல்யூ இல்லை, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மாஸுக்கு m பவர் 0ன்னு எடுத்துக்கிறேன். m0 எல் டி பவர் -2 அப்படின்னு இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. இப்போ எந்த நம்பர் மேலே பவர் இல்லைனாலும் அதில் 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து 2 பவர் 1னாலும் அது 2 தானே. எந்த நம்பர் பவரில் நியூமெரிக்கல் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இங்கே 1 இருக்குது அப்படின்னு மீனிங். இப்போ நீங்கள் 2 பவர் 2 போட்டால் என்ன எழுதுவீங்க, 2 × 2ன்னு எழுதுவீங்க. 2 × 2 4, 2 ஸ்கொயர்டுன்னு போடுறோம். வெறும் 2ன்னு போடுறோம்னா இங்கே ஒரு 2 தான் இருக்குது, அதனால தான் 2ன்னு மட்டும் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லுன்றது எல் பவர் 1ன்னு இருக்குது, அதனால எல் பவர் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இதே வந்து எல் பவர் 2 இருக்குன்னா உங்களுக்கு எல் × எல்லுன்னு இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி s = at + bt² அப்படின்னு ஈக்குவேஷன் வந்தால் அதில் இருக்கக்கூடிய b அப்படின்றது உங்களுக்கு மோஸ்ட்லி ஆக்சலரேஷன், அதாவது உங்களுக்கு இந்த முடுக்கத்தை தான் குறிக்கும். இப்போ இந்த ஆக்சலரேஷனோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா m/s². ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன, இந்த பக்கம் எழுதுறேன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இதுதான் உங்களுக்கு ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எழுதிக்கலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு போட்டிங்கன்னா வெலாசிட்டிக்கு வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒரு டைம் இருக்குது கீழே இந்த இடத்துல, அதனால என்ன ஆகும், டைம் ஸ்கொயர்டு அப்படின்னு கீழே வந்துடும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, எல்லுன்னு போடுவீங்க. டைம் பீரியட் டிவைடட் பை டி ஸ்கொயர்னு போடுவீங்க. இப்போ இது வந்து என்ன ஆகும், டி ஸ்கொயர் மேலே வரும்போது டி பவர் -2 ஆகிடும். m பவர் 0ன்றது இல்லைன்றதுனால m நிறை இல்லை, அதனால m0 நம்மளே ஆட் பண்ணிக்கிறோம். m0 எல் டி பவர் -2ன்றது ஆப்ஷன் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ். தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கான பரிமாண சூத்திரம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது. சரி வாங்க பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம நிறையா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து டாபிக் பார்க்கும்போதே அதோட ஃபார்முலா நிறைய தடவை பார்த்தாச்சு. அதனால என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா ஃபஸ்ட்டு போடுங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி S = ஹீட் டிவைடட் பை மாஸ் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் டைமென்ஷன் எழுதணும், கரெக்டாக? இப்போ இந்த மாஸுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம நிறை எம்முக்கு நம்ம எம்முன்னே போட்டுடலாம். ஸோ எம்முக்கு நான் எம்முன்னே வச்சுக்கிறேன். இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு கெல்வின். சரி, கெல்வின்னு நம்ம போட்டாச்சு. ஆனால் இப்போ இந்த Q, இந்த வெப்ப ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு வர்றது தான் கொஞ்சம் நமக்கு பெரிய கால்குலேஷனாக வரப்போகுது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா. வெப்ப ஆற்றல் அப்படி இப்போ வந்து உங்களுக்கு ஆற்றல்னாலே அது என்னது, வேலைக்கு சமம், கரெக்டாக? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்குக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எடுத்துகிட்டு வரணும். டைமென்ஷனல் ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க்குக்கான ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி Qன்றது ஒரு ஆற்றல், வெப்ப ஆற்றல். ஆற்றல் வந்து உங்களுக்கு ஒர்க்கு, வேலையோட டைமென்ஷனல் ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், வேலைக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க்குக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கோட ஃபார்முலா என்ன, ஒர்க் = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டா? ஃபோர்ஸ். இப்போ வந்து இதில் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு, ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனில் இப்போ இந்த ஆக்சலரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னன்னு தெரியுமா,
ஆல்ரெடி நம்ம இதை டைமென்ஷனல் ஃபார்முலாலாம் எழுதிட்டோம். இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி வருது பார்த்தீங்களா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். அப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன எழுதுங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், இங்கே வெலாசிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பதிலாக நான் என்ன பண்ணுறேன், கீழே டிவைடட் பை டைம் இருக்குது ஆல்ரெடி. வெலாசிட்டிக்கு பதிலாக மட்டும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ன்றதை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, இப்போ எனக்கு ஆக்சலரேஷனோட நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஆக்சலரேஷன் நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஃபோர்ஸுன்றதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3 அண்ட் இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நான் அந்த ஈக்குவேஷன் 4 வந்து என்ன பண்ணிட்டேன், ஈக்குவேஷன் 3ல கொண்டுட்டு போய் ஆக்சலரேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். வெலாசிட்டியோட இந்த வெலாசிட்டியில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதுதான் இந்த வெலாசிட்டி டிவைடட் பை டைம் அப்படின்றது இருக்குது. இப்போது எனக்கு தேர்டு வந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இங்கே எழுதிட்டேன், மாற்றி சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். இப்போது ஆக்சலரேஷன், இந்த ஆக்சலரேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே ஃபோர்ஸ்ன்ற செகண்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்படியே இருக்கும் இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், இந்த இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மேலே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. கீழே என்ன இருக்குது, டைம் இன்டு டைம், டைம் ஸ்கொயர் இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருச்சு. அந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன் கரெக்டாக. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் இந்த ஃபோர்ஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், மாஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிவைடட் பை டைம் ஸ்கொயர் இன்ட்டு இந்த இப்போ வந்து இன்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஓகே, நமக்கு வந்து ஒர்க்குக்கான தேவைப்படுற எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், டைமென்ஷனல் வந்து எழுதிடலாமா. மாஸுக்கு என்ன பண்ணுவீங்க, மாஸ் எம்முன்னு போடுவீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு லென்த், ஒரு டிஸ்டன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவீங்க. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், எல் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் இன்னொரு டைம் நான் எல் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை டைம் ஸ்கொயர், டைம் ஸ்கொயருக்கு டி ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இந்த டி ஸ்கொயர் நான் என்ன பண்ணிக்கலாம், மேலே எடுத்துகிட்டு வரலாமா. மேலே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் கொண்டு போயிடலாம். எம் எல் ஸ்கொயர், எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயரு, எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டி ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு கடைசியாக ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடிய டைமென்ஷனல் ஃபார்முலா, எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. இப்போ நான் இதை என்ன பண்ணிக்க போகிறேன், கடைசியாக இந்த ஹீட் வெப்ப ஆற்றல் ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2ல சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறேன். சரி ஓகே, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கணும், கேன்சல் பண்ணுறேன். இந்த மாதம் கேன்சல் பண்ணிடலாமா. எல் ஸ்கொயர் டி பவர் -2 மேலே இருக்குது, கீழே வந்து ஒரு கெல்வின் இருக்குது. இந்த கெல்வினை நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா கே பவர் -1 கிடைக்கும். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -2 கே பவர் -1. இதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்படி தான் எடுத்துகிட்டு வரணும். எல் ஸ்கொயர் டி பவர் -2 கே பவர் -1, எல் ஸ்கொயர் டி பவர் -2 கே பவர் -1ன்றது உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. நான் ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் பரிமாண சூத்திரம் என்னன்னு கேட்குறாங்க. இதை ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின்லேயே சால்வ் பண்ணிட்டோம். ஃபோர்ஸுக்கு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். சரி ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், திரும்பவுமே இதை சொல்கிறேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஈக்குவேஷன் 1. ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா வரும்,
acceleration is equal to velocity by time. Equation 2. இப்போ velocityக்கு என்ன வரும்? Velocity is equal to displacement by time. சரி, ஓகே. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. acceleration is equal to divided by time இருக்கு. இந்த velocityக்கு பதிலா இந்த displacement by timeன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன் இந்த இடத்துல. displacement by time. அப்போ எனக்கு என்ன ஆகும்? displacement divided by time square அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு ஆக்சலரேஷனோடது கிடைச்சிருச்சா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஆக்சலரேஷன்றது வந்து உங்களுக்கு இதான் செகண்ட் ஈக்குவேஷனா இருக்க போகுது. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இருக்கு. மாஸுக்கு நான் எம்னு எடுத்துட்டேன். ஆக்சலரேஷனுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஸ்கொயர் அப்படின்றத எழுதிக்கலாமா? மாஸுக்கு எம்மு போட்டுடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணிக்கிறதா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவீங்க. அதுக்கு எல்லுன்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை டைமுக்கு டி போட்டுவீங்க. டி ஸ்கொயர்னு இருக்கும். இந்த டி ஸ்கொயர் மேலே வந்துச்சுன்னா டி பவர் -2 இருக்கும். அப்போ எம் எல் டி பவர் -2 அப்படின்னு எனக்கு என்ன ஆகும்? டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபோர்ஸுக்கு கிரியேட் ஆகும். எம்எல் டி பவர் -2 அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.